ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் ஃப்ளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஜொமேட்டோ லாகின் பண்ணல, நேற்று ஓலா ஊப்பர் தான் நம்ம லாகின் பண்ணி ஓட்டியிருந்தோம். நேற்று விளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ தாங்க லாகின் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே நமக்கு வந்து 12:15 தான் சம்திங் வந்துச்சு. வேளச்சேரி டு டி நகர் பக்கம் சைதாப்பேட்லாம் தாண்டி எல்ஐசி நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம கொடுக்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் தான். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருக்க அந்த வசந்தம் ஹோட்டல் தாங்க போட்டிருக்காங்க. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம். சரி, ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம். ஹோட்டல் வசந்தமில் ஆர்டர் பிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா துக்குபாய் பிரியாணி, இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். டபுள் ஆர்டரு, மல்டி ஆர்டர். இந்த ட்ரிப்பும் நமக்கு மல்டி ஆர்டர் தான், போன ட்ரிப்பும் மல்டி ஆர்டர் தான். இங்கேருந்து இப்போ வந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஆதம்பாக்கத்தில் கொடுக்கணும். செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான், நம்ம ஏரியா தான். சரிங்க, நம்ம கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுதுங்க. நம்ம இப்போ வர பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 222 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மல்டி ஆர்டர் போட்டதால் ஆர்டர் கவுண்ட் ஏறிச்சு டக்குன்னு. இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் பேக் சைடில் வந்து ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இங்கேருந்து ட்ராப் வந்து திருவான்மையூர். நம்மளுடைய லாஸ்ட் ஆர்டர் டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுதுங்க. இங்கே தான் க்ரீன் ஸ்டோரி. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூருங்க. அதை கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பழகம் போல் நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்குன்னா நீங்களே பாருங்கள். 317 ரூபா வந்திருக்கு. 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். டைம் 3:50 ஆகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:17 ஆகுதுங்க. இப்போ வர எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 392 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம், திருவான்மியூர். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம ரூம் போக வேண்டியது தான். நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ரேபிடோ அண்ட் ஓலா லாகின் பண்ணி ஓட்டியிருப்போம். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஓட்டின டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டின சேம் டைம் தான் அதுவும் ஓட்டினேன். அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அமௌண்ட் எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆர்டர் லாங் ஆர்டர் போட்டு 1 ஹவர் 1/2 ஹவர் வெயிட் பண்ணி ஆர்டர் நிறைய வருது. ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து லாங் ஆர்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகுது, 1/2 ஹவர் ஆகுது, 45 மினிட்ஸ் ஆகுது. இது ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கிட்டத்தட்ட எப்போயாச்சும் தான் நமக்கு ஆர்டர் இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எது ஓட்டினாலுமே நம்ம அந்த 1000 ரூபா தான் பெட்ரோல் போக, நம்ம செலவுலாம் போக, ஒரு நாள் நம்ம ஒரு 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் லாகின் பண்ணி ஓட்டினா நமக்கு ஒரு 1000 ரூபா வருதுங்க. அது எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, ரேபிடோ, ஓலா எல்லாமே வந்து சேமாக தாங்க இருக்குது. சரி, நம்ம ஒரே மாதிரியே டெய்லி ஜொமேட்டோவே ஓட்டிகிட்ருக்கோம். சரி, நம்ம கண்டென்ட் கொஞ்சம் மாற்றி போடலாம் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்காண்டி தான் நான் வந்து இதுவே நான் ஆன் பண்ணேன், ரேபிடோ அண்ட் ஓலாவே. இல்லைனா நான் ஜொமேட்டோவே லாகின் பண்ணியிருப்பேன். அடிக்கடி நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம திருவான்மையூரில் இருக்கோம். இங்கேருந்து வேளச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர். நம்ம போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங் வழக்கம் போல் நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். ஃபஸ்ட்டு வந்த சப்போர்ட்டோடு இப்போ நமக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்க, கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் பக்காவும் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரமணி டு திருவான்மியூர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க வேளச்சேரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ஸில் ஆர்டர் எடுக்க வந்துருக்கோம். இப்போ லாகின் பண்ணி 3வது ஆர்டர் எடுக்க வந்துருக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம 3வது ஆர்டர் பிக் பண்ண போகிறோம். ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து நங்கநல்லூர் போட்டிருக்காங்க. சரிங்க, நம்ம போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் ஆர்டர். டைம் பார்த்தீங்கன்னா 8:52 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 12 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ என் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 615 ரூபா என் பண்ணியிருக்கோங்க. பரவாயில்லைங்க. இன்றைக்கி வந்து
ஆர்டர் நல்லா டக்கு டக்குன்னு போடுறாங்க. லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் நங்கநல்லூரில் கொடுத்தோம். நேற்று ஒரு நாள் நம்ம ஜொமேட்டோ லாகின் பண்ணாதால நமக்கு ஆர்டர் வருதா இல்லை என்னான்னு தெரில. இன்றைக்கி டக்கு டக்கு டக்குன்னு டெலிவரி கொடுத்தோடனே ஆர்டர் போட்டே இருக்காங்க. இதே மாதிரி போட்டே இருந்தால் ஓகே தான். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கத்தில் கேஎஃப்சி போட்டிருக்காங்க. போய்ட்டு பிக் பண்ணலாம். இங்கேருந்து ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்ரு சம்திங், எங்கேன்னு தெரில. அங்கே போனால் தான் நமக்கு ஷோ ஆகும். சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. நம்ம ரீச் ஆகிட்டோங்க. கஸ்டமர் ப்ளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபுட் ரெடி ஆகலாம். நல்லா வெயிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பரோட்டாஸ் இந்த கடை தான். நம்மளுடைய 16வது ஆர்டர். இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 900 ரூபா இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து இன்சென்டிவ் அடிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. ப்ராஃபிட் நம்ம ஒரு 1000 ரூபா எடுக்கணும், பெட்ரோல் செலவுலாம் போக. சரிங்க, ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. ஃபுட் ரெடி வந்துச்சு. போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். இது வேலைச்சேரி உள்ள தான், ஷார்ட் ஆர்டர் தான். நம்ம போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12 வேளாகுதுங்க. லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்க கபாப் இஸ்தான் இந்த ரெஸ்டாரண்ட் தான், பாரத் பெட்ரோலியம் பக்கத்துலேயே. இங்கேருந்து நம்ம ஆர்டர் பிக் பண்ணிட்டோங்க. ஆர்டர் பிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி தான் நம்ம இருக்க பிளேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, மழை வர மாதிரி இருக்குது. சீக்கிரமாக இன்றைக்காவது நினையாமல் கிளம்பிடலாம். சரி வாங்க போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:27 ஆகுதுங்க. டோட்டலாக 20 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1104 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னும் ஒரு ஆர்டர் ஓட்டியிருந்தால் நமக்கு 40 ரூபா சேர்த்து இன்சென்டிவ் கிடச்சிருக்கோம். 190 ரூபா இன்சென்டிவ். ஆனால் நம்ம டைமிங் முடிஞ்சிச்சு, அதனால் ஆஃப் டைம் போயிடுச்சு. 1104 ரூபா ப்ளஸ் வந்து கஸ்டமர் டிப்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி 170 ரூபா கிடச்சிச்சிங்க. நல்ல உள்ளம், ரொம்ப தேங்க்ஸ். செலவுலாம் போக பார்த்தீங்கன்னா 200 ரூபா பெட்ரோல், 30 ரூபா நம்ம செலவு போக பார்த்தீங்கன்னா 1044 ரூபா ப்ராஃபிட்டுங்க இன்றைக்கி. பரவாயில்லைங்க, இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம். இதே மாதிரி டெய்லியும் நமக்கு வந்து செலவுலாம் போக ஒரு 1000 ரூபா கிடைச்சாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.